ஹாய், லாஸ்ட் வீடியோவுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி டே 3 ஆஃப் ரைட்டிங் ஓம் நம சிவாய. எப்பவும் போல் ஈவினிங் 6 o'clock விளக்கேற்றிட்டு மித்துக்குட்டியை கிரிக்கெட் கிளாஸில் விட்டுட்டு ஓம் நம சிவாய இன்றைக்கி 3rd டே எழுதலான்னு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் சிவபுராணமும் இடரினும் தலையினும் காலையில் மார்னிங் ஈவினிங் 2 டைமே கேட்பேன். கேட்டுட்டு எழுத அனுப்பேன். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாமியை டெய்லி நீங்கள் ப்ரே பண்ணுங்கள், நம்பிக்கையோடு ப்ரே பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி டே 3 ஆஃப் ரைட்டிங் ஓம் நம சிவாய. வாங்க எழுதலாம். எத்தனை பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஓம் நம சிவாய நீங்கள் எங்கே சப்மிட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நம்மளால் சப்மிட் பண்ண முடியாது தான். என்ன பண்ணலான்னா, நம்ம எழுதுகிற நோட் புக்கை வந்து ஒன்று உண்டியலில் போட்டுடலாம், இல்லை மாலையாக கட்டி நம்மளால் முடிஞ்ச காணிக்க வச்சு திருவண்ணாமலையில் நான் உண்டியலாக போட்டு போகிறேன். இதுதான் என்னோடய பிளான். ஸோ இன்றைக்கி நான் என்ன பேச வந்திருக்கேன்னா, நான் ஒர்க் ஃப்ரம் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒர்க் ஃப்ரம்ல என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னால், என் சைட்லேருந்து என்னோடய ரியாலிட்டியிலேருந்து என்ன நடந்தது அப்படின்றத நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஆக்சுவலி மித்து வந்து 1.5 இயர்ஸ் இருக்கும்போது கோவிட் வந்தது. ஸோ லாக்டவுன், வர்ச்சுவல் ஒர்க் அந்த மாதிரிலாம் நமக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் பெர்மனெண்ட்டாக ஒர்க் ஃப்ரம் ஆப்ஷன் நமக்கு கிடச்சிது. ஸோ ரொம்ப ஃபர்ஸ்ட்டெல்லாம் எப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா மார்னிங் 6 to 3 ஷிஃப்ட்டுக்கு 4 மணிக்கு கேப் வந்துடும். அதுக்குள்ளே எழுந்து குக் பண்ணி ரெடியாகி ஓடணும், ரொம்ப ஹெக்டிக்கு. அப்புறம் ஒர்க் ஃப்ரம் வந்தது. ஒர்க் ஃப்ரம் வந்தப்போ ஃபைனலாக லைஃப் செட்டில் ஆகிடுச்சுடான்னு ஃபீல் பண்ணேன். இனிமேல் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைடா, ட்ராவலே இல்லைடா, ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ரியாலிட்டி அப்படி இல்லை. நான் ஃபேஸ் பண்ண கான்ஸ் என்னோடய சைடில் இருந்தது மட்டும் தான் சொல்கிறேன். எல்லாருக்குமே இது அப்ளிகபிள் ஆகுமா என்ன? கண்டிப்பாக கிடையாது. இப்போ எனக்கு வந்து ஒரு 9 ஹவர்ஸ் ஒர்க் ஒரு நாளைக்குன்னா அது 1 hour பிரேக். பட் நான் வந்து வீட்டில் இருக்கும்போது அந்த 1 hour பிரேக் எடுக்கும்போது தான் கரெக்டாக நமக்கு பிங்ஸ் கால்ஸ் வரும். அப்போ கரெக்டாக இல்லைன்னா எப்படின்னா ஆப்போசிட் சைடில் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது, எல்லாமே பிங்ஸ் கால்ஸ் தான். ஸோ அவங்க சைட்லேருந்து அப்படி இருக்கும்போது நம்ம கரியர் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு ஸ்டாப் ஆகிற மாதிரி, கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க டக்குன்னு பிங்கோ காலோ இருக்கும்போது நம்ம அவைலபிளாக இருக்கணும். நம்ம கரெக்டாக அந்த பிரேக்கில் இருக்கும்போது தான் நமக்கு அதெல்லாம் நடக்கும். இதே ஆஃபீஸ் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கெஃபெட்டேரியா போவேன், மேனேஜர்ஸ்க்கு தெரியும் லஞ்ச் போயிருக்காங்க, பிரேக் போயிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ கெஃபெட்டேரியாவில் ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம், கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிடுவோம், திரும்ப வந்து வேலை பார்ப்போம். பட் ஒர்க் ஃப்ரம்ல சிஸ்டம் முன்னாடியே தான் இருப்போம். என் சைடில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, தண்ணி குடிக்க சுத்தமாக மறக்க ஆரம்பிச்சிட்டேன். யூரின் ஹோல்ட் பண்ண ஆரம்பித்தேன். அது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வெயிட் கெயின் ஆச்சு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ். பட் எல்லாமே கான்ஸ்லாம் கிடையாது, ப்ரோஸும் இருக்குது. என்னென்னா ட்ராவல் டைம் கிடையாது, டைம் சேவ் ஆகும், ஃபேமிலி கூட இருக்கலாம், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குது. பட் நம்ம மேனேஜ் பண்ண தெரிஞ்சாதான். எனக்கு அது சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறம் ஒரு மைண்ட் செட் என்ன, ஆஃபீஸில் இருக்கும்போது ஒர்க் ஃப்ரம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஒர்க் ஃப்ரம் பண்ணும்போது இப்போ ஆஃபீஸ் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ ப்ராப்ளம் இடத்துல இல்லை, மைண்ட் செட்டில் தான் இருக்குது. அதுவும் முக்கியமாக என்கிட்ட இருக்குது. நான் ஒரு மாஸ்டர் செக் பண்ணேன், ரிப்போர்ட்ஸ்லாம் ரொம்ப பேடாக வந்தது. விட்டமின் டி, பிசிஓஎஸ் என்னென்னவோ இருந்தது. ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. ஒரு 1 year ஜிம் சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ தான் பண்ணி கொடுத்தாரு. சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. பைக் இருந்தாலுமே ஜிம்முக்கு சைக்கிளில் போ அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. அது வந்து ஒரு கிஃப்டாக நான் யோசிக்கல. எனக்கு அவர் கொடுக்குற ஒரு ரிமைண்டர், உன்னை நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி. இப்போது நான் டிசைட் பண்ணிட்டேன், ஒர்க் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், பட் அதுக்காக ஹெல்த்தை விடக்கூடாதுன்ட்டு ஒர்க் பேலன்ஸ் பண்ணிவிட்டு என்ன நான் பார்த்துக்கணும். டெய்லி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ப்ராப்பராக ஃபுட் எடுக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம ஃபேமிலி ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்களும் உங்கள் லைஃப்பில் உங்களை நீங்கள் நெக்லெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஸ்டார்ட் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நம்மளை நம்ம பார்த்துக்கிட்டா தான் நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நான் ஃபேஸ் பண்ண ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சால் சூப்பராக நம்ம கொண்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்க் முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா, நானும் என் தங்கச்சியும் ஒரு 10 minutes மாதிரி வெளியில் பைக் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச கேக் ஷாப்பில் வந்துட்டு தியோபிராமா தான் போயிருந்தேன். போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச கேக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு மித்துக்குட்டி கிரிக்கெட் கிளாஸ்லேருந்து வரும்போது அவனுக்கு பிடிச்ச கேக் வாங்கிட்டு வந்தேன். அவனையும் சர்ப்ரைஸ் பண்ணேன். முடிச்சுட்டு ஒர்க்கெல்லாம் இருந்தது. நைட்டு கொஞ்சம் வெசல்ஸ் அப்படியே இருந்தது, டிஷ் வாஷரில் போட்டிருந்தேன்.
அந்த வெசல்ஸ்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு, குக்கிங் பெருசாக கிடையாது. ஏன்னா அம்மா வந்து மட்டன் குழம்பு கொடுத்துட்டாங்க. ஸோ தோசை ஊற்றிட்டு மித்துக்கு கொடுத்துட்டேன்னா இன்றைக்கி வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்க, ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.